Daily. Taste the Daily. இது குறித்து பேசுவதற்காக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து ரேணுகா நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம். இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி ரேணுகா. இப்போ பார்த்தீங்கன்னா, முதலமைச்சருடைய கனவு திட்டமான காலை உணவு திட்டத்தை தனியாரிடம் கொடுக்க எதிர்க்கட்சிகள்லாம் எதிர்ப்பு தெரிவித்து வராங்க. இது ஒரு பக்கம் அப்படின்னா, இந்த விவகாரத்துல மேயர் பிரியா ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க, மாநகராட்சி ஆணையர் ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. இவங்க 2 பேருக்கும் ஒரு முரண் இருக்கு. இதனால பாதிக்கப்படுறது குழந்தைகள் இல்லையா? வணக்கம். கண்டிப்பாக இந்த திட்டத்தால முக்கியமா பாதிக்கப்படுறது பிஞ்சு குழந்தைகள் தான். காமராஜர் அவர்கள் மதிய உணவு திட்டத்தை எவ்வளவு சிறப்பாக நடத்தினார். அதை படிப்படியா அடுத்த வந்த தலைவர்கள் எவ்வளவு சிறப்பாக இப்போ மதிய உணவு திட்டத்துல வாரம் முழுவதும் முட்டைகள் வழங்கும் திட்டத்தை கலைஞர் அவர்கள் தொடங்கி வச்சிருந்தாங்க. அது இன்னும் நடைமுறையில் இருக்கு. இது மாதிரி சிறப்பான சத்துணவு திட்டத்தின் போன்றுதான் காலை உணவு திட்டமும் செயல்பட வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு முதல்வர்களால் தொடங்கப்பட்ட இந்த திட்டம் தனியார் வசம் போச்சுன்னா சிறப்பான திட்டமா அமையுமா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி. இதை கண்டிப்பா கூட்டணி கட்சியாக இருக்கும் எங்கள் தலைவரும் எங்கள் மாநில செயலாளரும் சரி, நாங்களும் சரி, இதை கண்டிப்பாக ஆமோதிக்கிறோம். ஏன்னா குழந்தைகளோட உணவுல தயவு செய்து தனியார் மையத்தை கொண்டு வராதிங்க. இப்பவே சிறப்பாக தான் செயல்பட்டு வருது. எல்லா குழந்தைகளுமே சிறப்பாக செயல்பட்டு அவர்கள் பெற்றோர்கள் பாராட்டும் வகையில தான் நாங்க எஸ்என்சி மீட்டிங்ல போகும்போது பெற்றோர்கள் பாராட்டுறாங்க. தயவுக்கு இந்த திட்டத்தை தனியார் வசம் அனுப்புவதை இந்த வாட்டி மாநகராட்சி கூட்டத்துல கண்டிப்பா நாங்க எதிர்த்து பேசுவோம். அதே மாதிரி காலை உணவை தற்போது அம்மா உணவக ஊழியர்கள் தான் தயார் செஞ்சுட்டு வராங்க. தொடர்ந்து எதிர்கட்சிகள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தனியார் மையம் வேண்டாம், நீங்க தொடர்ந்து அம்மா உணவகத்திலே இந்த உணவை சமைங்க அப்படின்னு எதிர்கட்சிகள்லாம் சொல்றாங்க. உங்களுடைய கருத்து இதுல என்னவாக இருக்க போகுது? உணவு ஊழியர்கள் தனியார் கிளஸ்டர் கிச்சன் என்ற அமைப்பு அந்த பணிகள் தனியார் ரொம்ப ஸ்பெஷலா செய்யறாங்க குழந்தைகள்ன்ற ஒரு கருத்தில் கொண்டு. அந்த தாய்மார்கள் அவங்க பிள்ளைகளுக்கு செய்யற மாதிரி ரொம்ப பொறுப்போடவும் ரொம்ப கண்ணியத்தோடவும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு பயபக்தியோட ஒரு பிள்ளைகளுக்கு உணவு சிறப்பாக இருக்கு. சில குறைகள் இருந்தாலும் நாங்க போன் பண்ணி ஒரு நாங்க கவுன்சிலர் நாங்க விசிட் போகும்போதாவது போன் பண்ணி சொன்னாலும் அதை அடுத்த முறை அதை கரெக்ஷன் பண்ணிக்கிறாங்க. அப்படி இருக்கிற ஒரு திட்டத்தை இப்ப தனியார் மயம் ஆகிட்டா நாங்க யாரை போய் தனியார் மையத்துல ஒரு பெரிய கேள்விக்குறி சூப்பர்வைசர் மாறிக்கிட்டே இருப்பாங்க. தனியார் மயம் ஆக்குறதுல கான்செப்ட் இருக்கிறவங்க லாபத்து நோக்கத்துல மட்டுமே இந்த திட்டம் செயல்படுமே தவிர ஒரு முதல்வரோட கனவு திட்டமா இது செயல்பட வேண்டும் என்றால் இதை தனியார் மையத்தை தவிர்த்து அரசாங்கம் அதோட நேரடி கண்காணிப்புல இருக்கிற இந்த முறையே சிறந்ததாக இருக்கும். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. Taste the Daily. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.